பாரதியார் அவர்களுக்கு அந்த அவர் குறித்த அந்த நிகழ்ச்சியில் பெரியார் அவர்களை நீங்கள் இழிவுபடுத்தி பேசிட்டீங்க அப்படின்றது தான் சொல்லுவாங்க. எங்கே விழுந்தனோ அங்கே தானே எழணும். அப்போ எப்படி எல்லாம் நீ என் தாய்மொழியை சிறுமைப்படுத்தி சிதைத்து அழித்தீர்களோ, தமிழில் என்ன இருக்குது, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா, இப்படியே பேசி பேசி எங்களை வீழ்த்தினீங்க. அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகுங்கிற கேள்விக்கு பதில். அந்த மொழியை ஒருத்தர் சனியங்கிறாரு, ஒருத்தர் இனிதுங்கிறான் பாரதி, இன்னொரு தாத்தை உயிரிடாங்கிறான். இப்போ எதை ஏற்கிறதுன்றதுல இவன் ஒன்றும் இல்லை. யாரு இவன்? இல்லை, இனிதுன்றவன் ஒன்றும் இல்லை, உயிர்னவன் ஒன்றும் இல்லை, இந்த சனிங்கிறவர் தந்தை. நீ எப்படி மானங்கட்டு ஈனங்கட்டு தன்மானம் சுயமரியாதைன்னு சொல்லி சொல்லி உன்னைய மானம் இழக்க வச்சு அவமரியாதை சின்னமாக உன்னை எப்படி விழ வச்சிருக்காங்க நம்ம சொல்லலைன்னா, எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறை இருந்தும் முன்னேற்றம் இல்லை. நாங்கள் வந்த பிற்பாடுதான், பெரியார் வந்த பிறகுதான், திராவிடம் வந்த பிறகு நீங்க 50 ஆண்டுகளாக செய்ய முடியாத முன்னேற்றத்தை இந்த எங்கள் முன்னவர்களின் பேரன் எங்கள் பிரபாகரன் பிள்ளைகிட்ட ஒரு 5 ஆண்டு கொடுங்க, நீங்க 50 ஆண்டுகளாக செய்ய முடியாத முன்னேற்றத்தை 5 ஆண்டுகளை நான் செய்து காட்டினேன். இப்போ இந்த இடத்துல கடைசியாக நாங்கள் ஒரு புள்ளியிலிருந்து மீளெழுச்சி கொள்ளும்போது எங்கள் இன வரலாற்றில் இருந்து தான் நாங்கள் வழி நடக்கணும். அப்போ எங்கெங்கே நாங்கள் வீழ்ந்தோம், எழுந்தோம், தாழ்ந்தோம், இதையெல்லாம் ஆய்ந்து பார்க்குற போது எங்களை இந்த திராவிடம் எப்படி சிதைச்சிருக்குதுன்னு பார்க்கணும். உங்களுடைய மூல கருத்தா தான் அது சனியன். எங்களை தமிழ்னு நீங்கள் பேசுறீங்களா? திராவிடம்தான் தமிழ் தேசியத்திற்கு. டேய், பாட்டிக்கு பேத்தி பிறந்திருக்குன்னு சொல்லு, பேத்திக்கு பாட்டி பிறந்திருக்குன்னு சொல்லாது. இந்த ராவணா பார்வையாளர்கள் சார்பாக முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடங்கின போது அதில் முன்னே இருந்து நீங்கள் ஒரு பக்கபலமாக இருந்து ஊக்கப்படுத்தினீங்க. இது ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சல். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சியாக பண்ணதுலேயும் முதலாவதாக நீங்கள் வந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி, கண்டிப்பாக மகிழ்ச்சி. எல்லோரும் சார்பாகவும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து எங்கள் சார்பாக தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் குறித்த ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு குறிப்பாகவே சமீப காலமாக செந்தமிழன் சீமான் எது பேசினாலும் அது பெரிய அரசியலாக பார்க்கப்படுது. தொடக்கம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னாக்கா, பாரதியார் அவர்களுக்கு அவர் குறித்த அந்த நிகழ்ச்சியில் பெரியார் அவர்களை நீங்கள் இழிவுபடுத்தி பேசிட்டீங்க அப்படின்றது தான் சொல்ல வரேன். என்ன இழிவுபடுத்தி பேசுனீங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இது ஒரு முக்கியமாக பேசப்படுதா அப்படின்ற கேள்வி இருக்கிறாங்க. என்ன நீங்கள் பேசுனீங்க அப்படின்ற விஷயத்தை அங்கிருந்தே நம்ம தொடரணும். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ராவணா வலையொலி காட்சியை பற்றி பேசுனீங்க. அது எனக்கு ரொம்ப பெருமை, அது என்னுடைய கடமை. அதனால் நான் அதை செய்வேன். அது இப்போ உங்கள் கேள்வி இப்போ இதெல்லாம் பிரச்சனையா, நாட்டுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் எனக்கு எதிராக எழுப்புகிற இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா பிரச்சனையான்னு கேட்டால் உங்கள்கிட்ட பதில் இருக்காது. உங்களுக்கு தெரியும், உலகில் மிக மூத்த ஒரு தொன்மையான இனம் தமிழ் இனம். அதுங்கிறத யாருமே மறுக்கலை. திராவிடம் பேசுகிறவங்களும் சரி, இந்தியம் பேசுகிறவங்களும் சரி. குறிப்பாக ஏன் மோடி அவர்கள்லாம் இப்போ அடிக்கடி வெளிநாடுகளையும் சரி, இங்கேயும் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு வெளிநாடுகளையும், உலகின் மிக மூத்த மொழி தமிழ், இது எங்கள் நாட்டில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை என்று வெளிநாடுகளில் பேசுவதையும் நாம் பார்க்குறோம். உலக நாடுகள்லாம் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருவதை நம்மளால் பார்க்க முடியுதுன்னு பேசுனதை பார்க்குறோம். அது வேறு, உலக நாட்டு பல்வேறு அறிஞர்கள்லாம், மொழியியல் ஆய்வறிஞரும் சரி, எல்லாருமே அதை நம் மொழியை பற்றி, நம்மளுடைய இனத்தை பற்றி நீங்களே பார்க்கலாம். சின்ன சின்ன வலைவழி தொகுப்பாளர்கள்லாம் உலகில் ஏன்சியன்ட் லாங்குவேஜ் அப்படிலாம் கேட்கும்போது ஒவ்வொரு தடவை யாராவது ஒருவர் தமிழ்னு சொல்லும்போது அது சரின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருக்கிற ஒரு இனம்
புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் பரவி வாழ்ந்தார்கள்னு குறிப்பிடுறாங்க. அதில் இந்த இனத்தை, இந்த நாட்டை என்னுடைய நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்துக்குத்தான் சொல்கிறாங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் தெற்காசியம் முழுமைக்குமே பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற இனங்கள்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று தங்களினுடைய ஆய்வு கட்டுரையிலே நிறுவியிருக்கிறார்கள். அது இருக்குது, நீங்கள் படிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு இனம் மிகுந்த அரசியல் சூழ்ச்சிகளால் இது என்ன வீழ்த்தப்பட்டுருச்சு, காலடியில் குறுக்கப்பட்டுருச்சு. அதில் பெரிய இல்லாத 2 கற்பித தத்துவங்கள், ஒன்று இந்தியம், அப்புறம் திராவிடம். இதில் தமிழரை காப்பாற்றுவது போல வந்த திராவிடம் தான் பேராபத்தையும் பேரழிவையும் தந்துட்டுது. இப்போ இதில் இந்த கோட்பாடுகளை தகர்த்து இருக்கிற தமிழ் தேயர்களுக்கு ஒரு வலிமையான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவனுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுடைய வழிபாடு, அவனுடைய அறிவியல், அரசியல் எல்லாவற்றையும் மீட்க எமது முன்னவர்கள் பெரும்பாடுபட்டிருக்காங்க. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ரொம்ப பெரும்பாடுபட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக எங்களுடைய தாத்தாக்கள் முத்தமிழ் காவலர் கே.ஆ.பி. விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலையடிகள், இப்படி எண்ணற்ற பெருமக்கள். அதுக்கப்புறம் பொது உடைமை கோட்பாட்டில் இருந்தால் கூட தாத்தா ஜீவானந்தம்லாம் தமிழருங்கிற உரிமை, அவர் ஒரு அந்த கோட்பாட்டையே தேசிய உரிமைக்காக கையாண்ட விதம். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இந்த மாதிரி அரசியலாக, எழுச்சிமிகு அரசியலாக எங்களுடைய தாத்தா கலிய பெருமாள், அப்புறம் எங்கள் அண்ணன் இப்போ நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலின் முன்னவர் தமிழரசன், இவங்கெல்லாம் எல்லாம் பெரும்பங்காற்றிருக்கிறாங்க. சில பேரை கூட நான் விட்டுருக்கலாம். இது அதுக்கு பிறகு அரசியலில் பொறுப்புகளில் மாப்போ சிவஞானம், தாத்தா சிவஞானம், எங்களுடைய கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள், இது எல்லாரும் வச்சு இந்த திராவிட பூதத்தை வீழ்த்த முடியாமல் வீழ்ந்துட்டாங்க. ஆனால் அதே அந்த கோபம், அந்த வெறி, இதே ஒன்றுமே இல்லாமல் நம்ம அடையாளங்களே அழிக்கப்படுது, மறைக்கப்படுது. அப்படிங்கிற இதில் அதுக்கு எப்படியாவது மீளெழுந்து ஒரு மீட்டுருவாக்கம் செஞ்சு மறுகட்டமைப்பை செஞ்சிடணும்னு போராடி வீழ்ந்துட்டாங்க. அந்த காலச்சூழலில் இப்போவும் ஒரு தமிழர் நாடு எல்லாருக்கும் தெரியுது, இது தமிழ் தேசம், இதில் வாழுகிற மக்கள் பெரும்பான்மை மக்கள், நாடங்களும் மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுட்டது. இது ஒரு நிலம்தான் தமிழ் குடிகளுக்கு இருக்குது. இந்த நிலத்தில் ஒரு திராவிடம் அப்படின்னு இல்லாத ஒன்றை கட்டமைச்சு அதில் பன்னெடுங்காலமாக தமிழர்னே பேசிக்கிட்டு தமிழர் உரிமைகளை பறிகொடுப்பது, தமிழர் நலத்தை கெடுப்பது, நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பது, தமிழ் அழிவதை சிதைவதை ரசித்து கொண்டு பார்த்து கொண்டு, உங்களுக்கு நீங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா எங்கு இருக்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், இந்த முழக்கங்கள்லாம் எவ்வளவு இனிமையாக இருக்குது பாருங்க. இதெல்லாமே வெற்று கூச்சலாக்கியவர்கள் இந்த திராவிடர்கள் தான். கடைசியாக எங்கே நின்றுச்சுன்னா, வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்ங்கிற முழக்கத்துக்கு நின்றுச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய மக்கள் மீளெழுச்சி கொண்டு, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார் தாத்தா தேவினைய பாவாணர். அப்போ தமிழ் மீட்சி வரணும்னா என்னடா பண்ணோம்னா தமிழன் ஆட்சி மலர வேண்டியது. உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு எங்களுக்கு சரி இதெல்லாம் சரியாயிரும்னா, ஒரு இப்போ அருகில் இருக்கிற ஒரு தமிழர் தாயகம், அது தமிழ் ஈழ நாட்டில் எங்களுடைய தலைவர் ஒரு என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலையை அடைய முடியும்னா, அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடையுதோ அன்னைக்கு தான் அடைய முடியும். அப்போ அதை தவிர வேறு வழி இல்லைடா அப்படின்னு சொல்லி அதை கட்டமைச்சு அதுக்காக உருவாக்கி வரும்போது அந்த விடுதலை கண்ணு முன்னாடி வீழ்த்தப்படும். ஒரு வேளை எல்லா விடுதலையும் வென்ற பெருமகன் எங்களுடைய தலைவர். உங்களுக்கு தெரியும், விடுதலைகளில் பல படிநிலைகள் இருக்குது. பல படிநிலைகளில் முதல் படிநிலை சாதிய ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பின் அடிப்படையில்
பேதம் கற்பிக்கிற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாத சமூக விடுதலை. இதான் முதல் படி. அப்போ இதில் அடுத்த விடுதலை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பாராட்டாத வர்க்க விடுதலை. பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை. பிறகு பொருளாதார விடுதலை, அது மிக முதன்மையான விடுதலை படிநிலை. அதுக்கப்புறம் அரசியல் விடுதலை. இதில் ஒரு கெடுவாய்ப்பா எங்கள் தலைவர் இதில் எல்லா விடுதலையும் பெற்றுட்டார். இது சமூக விடுதலை, வர்க்க விடுதலை, பெண்ணிய விடுதலை. உங்களுக்கு உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிற கோட்பாடு தமிழீழத்தில் இல்லை. அது யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. நீ எங்கே வேணாலும் இருங்க, அங்கே யாரா வேணாலும் இந்துவா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா, தேவரா, நாடாரா, பிள்ளையா, முதலியாரா, செட்டியாரா, கவுண்டரா, வன்னி, ஏதாவது என் கோட்டுக்குள்ளே என் நாட்டுக்குள்ளே வந்தால் தமிழனா வான்னாரு, முடிஞ்சு. ஏன்னா இங்கே ஒரு உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே ஒரு தாழ்ந்த சாதிக்காரன் உயிரற்ற உடலை எடுத்து போக முடியாது. நான் கதைக்கு சொல்லலை, சும்மா கற்பனையில் சொல்ல, இன்னைக்கு நடக்குது. ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு இடுகாடு அல்லது சுடுகாடு. ஆனால் அங்கே ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு இடுகாடு, ஒரு சுடுகாடு. ஆனால் அங்கே ஒரே தான், மாவீரர் துயிலும் இல்லம் தான். அப்படிதான். ஆமாம், நீ என்ன ஆளுக, என்ன சாதி, எதுவும் கிடையாது. நீ பிரிகேடியராரு, சாதாரண வீரனாயிரு, நீ கட்டளை தளபதியாரு, கடைநிலை வீரனாரு. ஆனால் ஒன்னா ஒரே மாவீரர் துயிலும் இல்லத்தில் வீர விதைகளாக தாய் நிலத்தின் விடுதலைக்கு விழுந்தவன் ஒரே இடத்துல படுத்திருப்பான். இதுக்கு சான்று நான் இருக்கேன், எனக்கு முன்னவர்கள் இங்கே இருக்காங்க, யாரும் மறுக்க இயல. அப்படி ஒரு சமூக விடுதலையை பெற்றவன் எங்கள் தலைவர், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஏழை பணக்காரன் இந்த பாகுபாடு கிடையாது அவர்கிட்ட. எங்கள் தலைவருக்கு மாதம் இவ்வளவு தான் பகிர்வு. அதான் ரேஷன் இருக்குல்ல, ஒரு சவக்கார கட்டி, ஒரு இவ்வளோ அரிசி, இவ்வளோ பருப்புன்னா, இந்த கடைசி நிலையில் நேற்று 6 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்த ஒரு போராளி மறவனுக்கும் அதுதான் உங்களுக்கு அதுதான் அது. எனக்கு 2 சீருடைய தலைவனுக்குன்னா அந்த போராளிக்கு 2 சீருடை தான். உங்களுக்கு புரியுதுன்னு. அப்படி இந்த ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற விடுதலையை வென்று நிறுவியவர். அதுக்கப்புறம் பாலியல் ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற உங்களுக்கு தெரியும் ஒரு பெண்ணிய விடுதலை. நீங்கள் பாரதி பாடுதான், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம்னு. அப்போ பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இலைப்பின்னை காணென்று கும்மியடின்னு நம்ம பாட்டன் பாடினதான். அப்புறம் எங்கள் தாத்தா பாடுறார், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை. அது சார் அப்படி. அப்போ இந்த மண்ணடிமை பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பை, பெண் அடிமை தீராமல் நீ மண் விடுதலை அடைய முடியாதுன்னு பாடுறாப்புல. அப்போ ஊமை என்று பெண்ணை நீங்கள் எண்ணுவீரையானால் உள்ளடங்கும் ஆமையின் நிலைதான் ஆடவருக்கும்னு பாடுறார். இதையெல்லாம் உள்வாங்கிய ஒரு தலைவன் ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற கோட்பாட்டை தகர்க்கிறார். ஆணும் பெண்ணும் சமம்னு வந்துடுறார். உங்களுக்கு புரியுதா? இப்போ அதை தான் நாங்கள்லாம் பின்பற்றோம். இப்போ அதில் சரி நிகர ஆணுக்கு பெண்ணை சமமாக களமாட விடுறார், சமர் செய்ய விடுறார், அரசியல் செய்ய விடுறார், இலக்கியம் படைக்க விடுறார், காவல் படையில், கடற்படையில், வான்படையில், கரும்புலி படையில் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறார். உங்களுக்கு இப்போ அந்த நிலையில் ஒரு பதுங்கு குழிக்கில் ஒரு பங்கருங்கிற அந்த பதுங்கு குழிக்கில் ஆணும் பெண்ணும் ஒரு பல இரவுகள் ஒன்றாக இருந்து இலக்கை பகையை வீழ்த்துவதற்கு இருந்து களத்தில் நின்று பணியாற்றியதை நீங்கள் அறிந்திருப்பீங்க, அது வரலாறு சொல்லும். அப்போ பெண்ணிய விடுதலை அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய விடுதலை உங்களுக்கு தெரியும், பொருளாதார விடுதலை தான். இந்த விடுதலை அடையாத நாடு அடிமை தான். அப்போ இந்த விடுதலையை அவர் அடைஞ்சிட்டார். எப்படின்னா, எங்களோடு 35 ஆண்டுகளுக்கு மேலே சண்டை போட்டிருக்கு. எங்கள் தலைவரோட சிங்கள அரசு சண்டை போட்டு பல நாடுகள் அந்த நாடுகளுக்கு உதவி செஞ்சிருக்கு. பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி உதவி இருக்கு, ஆயுதங்களை கொடுத்து உதவி இருக்கு, பயிற்சி கொடுத்து உதவி இருக்கு. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கையெழுத்து போட்டு கடன் வாங்காத நாடே கிடையாது. ஆனால் எங்கள் தலைவர் உலக நாடுகளில் வெறும் ₹1 கையெழுத்து போட்டு கடன் வாங்கினார்னு
ஒரு வெட்டுக்கதை, வெற்றுக்கா சொல்கிற கதை கூட கிடையாது. தற்சார்பு. பாட்டி எங்கோ ஒரு இடத்துல வடை சுட்டு விற்று கொடுத்த காசில் படைகட்டி போராடிய மறவன் இருக்கானா, அது எங்கள் தலைவர் தான். அப்போ அப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில் பொருளாதார விடுதலை, தன்னின மக்கள், புலம்பெயர்ந்து சென்ற மக்கள் பாடுபட்டு உழைத்து சிறுக சேமித்து கொடுத்த காசில் தன் இனத்தின் விடுதலைக்கு பொருளாதாரத்தை பெருக்கிக்கிட்டு களத்தில் நின்ன ஒரு மகன் பொருளாதார விடுதலையும் அடைஞ்சிட்டார். அவர் அடைய முடியாத ஒரு விடுதலை இருக்குது. அது என்னென்னா, அவர் பார்த்தீங்கன்னா, எங்கள் முன்னவர்கள், எங்களுடைய மூதாதைகள் சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் நாடு கட்டி படை கட்டி ஆண்டார். அதில் அரசனுக்கு அரசன் அருள்மொழியும் அவன் மகன் அரசேந்திரனும் கடற்படை கட்டி கண்டவன். உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே கடற்படையின் முன்னோடி எங்கள் பாட்டங்க தான். அப்படி இருக்கும்போது எல்லா படையும் கட்டி போராடி அது எல்லாம் பண்ணாங்க. அவங்க ஆண்டு காட்டினாங்க, வரி விதித்து அரசாட்சி செஞ்சு எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கென்று நாடு இல்லை. அப்படி ஒரு நாடை கட்டி தனியாக கல்வி அமைச்சகம், தனியாக நீதிமன்றம், சட்டம், மருத்துவம், வைப்பகம், அது வங்கிகள், எல்லாம் பணம் அச்சிடலை. மற்ற எல்லா நிர்வாகத்தையும் இராணுவ கட்டமைப்பு, அதுலேயும் இவனுக்கு எங்கள் பாட்டனுக்கு கடற்படை தான். வான்படையும் கட்டினவன் தமிழர் வரலாற்றில் எங்கள் அண்ணன் தான். அது எங்கள் தலைவர் தான். வான்படையும் கட்டியவர் அவர் தான். ரெண்டாவது உளவுப்படை எங்கள் பாட்டங்களை வச்சுருந்தோம், எங்காலும் வச்சுருந்தார். ஆனால் அதில் உயிரையே ஆயுதமாக ஏந்தி போராடுகிற படையை வரலாற்றில் அது எங்கள் தலைவர் தான். அது பல்வேறு நாடுகளின் விடுதலை போராட்டத்திற்கு முன்மாதிரியாக அமைஞ்சது. அப்படி ஒரு 6 படை கட்டி போராடி ஒரு நாட்டை கட்டி அமைச்சிட்டு மிச்ச தலைவனுக்கு ஒரே ஒரு இது, அரசியல் விடுதலை மட்டும் பெற முடியல. அதுதான் சிக்கல். தனித்தமிழீழ நாடு என்று உலக அங்கீகாரத்தை பெற முடியல. மற்ற எல்லா விடுதலையும் அடைஞ்சிட்டார். நாங்கள் இன்னைக்கு இருக்கிற இந்திய பெருநாடு, இப்போ இந்த பெருநிலம், இந்த துணைக்கண்டம் இதில் எந்த விடுதலையும் அடையலை. பொருளாதார விடுதலை அது கடைசிக்கு. சமூக விடுதலையை அடையலை, பெண் வர்க்க விடுதலையும் அடையலை, பெண்ணிய விடுதலையும் அடையலை, பொருளாதார விடுதலை அறவே அடையலை. 156 லட்சம் கோடி கடன் வாங்கி கையெழுத்து போட்டிருக்கு. இதில் அரசியல் விடுதலை மட்டும் பெற்றிருக்கு. இங்கிலாந்துக்காரன்ட்ட இருந்து, பிரிட்டிஷ்ட இருந்து, அவனுடைய அடிமை ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு அரசியல் விடுதலை மட்டும் பெற்றிருக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்போ எங்கள் தலைவன் மிச்சம் வச்ச அரசியல் விடுதலையை நாங்கள் பெறணும். அப்போ பெறும்போது எங்களுக்கு எதிலிருந்து வரணும்னா, ஒன்றுலேருந்து ஆரம்பிக்காம புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அது எங்கே? நான் என் மொழி செத்துருச்சு, அதான் மனச்சான்றோடு நான் ஏற்கணும். என் மொழி இல்லை, எங்கும் இல்லை, எதிலும் இல்லை. எங்கள் பாட்டன் பாடுறான்ல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னா. ஆமாம் பாட்டனாரே, எங்கேயும் காணா. கொன்று புதைச்சி விட்டான். யார்? திராவிட திருவாளர்கள் முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கடைசியாக நாங்கள் ஒரு புள்ளியிலிருந்து மீளெழுச்சி கொள்ளும்போது எங்கள் இன வரலாற்றில் இருந்து தான் நாங்கள் வழி நடக்கணும். அப்போ எங்கெங்கே நாங்கள் வீழ்ந்தோம், எழுந்தோம், தாழ்ந்தோம், இதையெல்லாம் ஆய்ந்து பார்க்குற போது எங்களை இந்த திராவிடம் எப்படி சிதைச்சிருக்குதுன்னு பார்க்கணும். மையப்புள்ளியை பார்க்கும்போது திராவிடத்தின் மூலக்கூறு, மூலக்கரு, பிதா மகன் தோற்றுவர் எல்லாமே ஐயா பெரியாராக இருக்காப்புல. அவராக தான் இருக்கிறார். அப்போ அந்த சொல் எங்கேருந்து வந்தது? திராவிடம்ங்கிற சொல் மனுஸ்மிருதியிலிருந்து. அது எங்களுடைய தந்தை மணியரசன் அவர்கள் பல தடவை எடுத்து சொல்லிட்டாங்க. அந்த மூல சொல்லே சமஸ்கிருதமாக இருக்குது. அந்த சொல்லை எடுத்துக்கிட்டு திராவிடனை ஆரியத்தை எதுக்குறேன்னு வச்சுக்கிட்டு இது இந்த பிராமண பார்ப்பன பூச்சாண்டியை காட்டி ஒரு கட்டமைப்பை உருவாக்குது. அது திராவிடம்ங்கிற கோட்பாடுன்ட்டு. அதனுடைய தலகர்த்தா தமிழை சனியன் என்று சொல்றார். நன்கு விளங்கணும். நான் விழுந்த நான் என் மொழியிலிருந்து தான் நான் மீளெழுச்சி கொள்ளணும். அது எங்கள் தாத்தா சொல்லிட்டார், தேவனைய பாவானர். அப்போ என் மொழி தான் எனக்கு முகம், எனக்கு முகவரி, எனக்கு எல்லாம் அடையாளம், எல்லாம் அனைத்தும். ஒவ்வொரு தேசியனத்திற்கும், எனக்கு மட்டும் இல்லை, உலகில் ஒவ்வொரு தேசியனத்திற்கும் மொழிதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாட்டு நெறி, வரலாறு, அறிவியல், அரசியல், வாழ்வியல் எல்லாவற்றையுமே அவனுடைய மொழி தான் தரும். உங்களுக்கு அடிப்படை. அந்த மொழியை ஒருத்தர் சனியங்கிறாரு, ஒருத்தன் இனிதுங்கிறான் பாரதி, இன்னொரு தாத்தை உயிரிடாங்கிறான்.
இப்போ இப்போ எதை ஏற்கிறதுன்னு இருக்குல்ல, இவன் ஒன்றும் இல்லை. யாரு இவன்? இல்லை, இனிதுன்றவன் ஒன்றும் இல்லை, உயிர்னவன் ஒன்றும் இல்லை. இந்த சனிங்கிறவர் தந்தை. பிரச்சனை அங்கதான் அங்கேதான் இல்லை, அங்கே ஆரம்பிக்கல, ரொம்ப நாளாக இருக்குது. உங்களுக்கு விளங்குதா? விளங்குதுல்ல? எங்கள் தாத்தங்களை எல்லாம் வீழ்த்திய திராவிடம் பேரன் வரும்போது அவன் சோரனா வரலை, தீரனா சூரனா வீரனா வந்துட்டான். ஏன்னா இது இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களின் வார்த்தையை பேச்சை கேட்டு வந்த தோட்டா இல்லை, அது இது உலக பெருவீரன் கையிலிருந்து வந்த துவக்கிலிருந்து வந்த தோட்டாங்கனால இது வெடிக்கிற வெடியை சகித்துக்கிற முடியல. உங்களுக்கு இருங்க இதை முடிச்சுட்டாதான் அடுத்த கேள்வி உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த நிலையில் நீங்கள் பாரதி பார்ப்பான், அதனால நீங்கள் யாரும் அவனை போற்றலை. அப்போ பெரியார் வந்து இங்கே பாருங்க, தமிழர் அரசு, தமிழ் என்று பேசுபவர்கள் கருங்காலிகள், பித்தலாட்டக்காரர்கள், இவர்கள் நம் இன எதிரிகள். தமிழர் என்று நாங்கள் பேசுவது இன எதிரின்னு ஐயா பெரியார் பேசுவது, தமிழர் நாங்கள் இன எதிரிகளால் எந்த இடத்திற்கு எதிரிகள்? நாங்கள் இன எதிரிகள் நீங்க சொல்றீங்கன்னா அது எந்த இனத்துக்கு எதிரி? யாருக்கு? அதுதான் இங்க கேள்வி. இப்ப உங்களுக்கு நான் கேட்கறது புரிஞ்சிருச்சா? எந்த இனத்துக்கு எதிரி? காட்டுமிராண்டி மொழி, இது என்ன புதுசா இருக்கு? யாருக்கு என்ற கேள்வி. காட்டுமிராண்டி மொழி. அப்ப அந்த மொழியை பேசுற மக்களின் கூட்டம் சொல்லுங்க, அந்த மொழியை பேசுகிற மக்களின் கூட்டம் எது? காட்டுமிராண்டி. இந்த நேரத்தில் சிங்களம், புட்ககம், சாவகம் மாய தீவினும் பலவினும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். எப்படி சொல்றான்? நீ எங்களை காட்டுமிராண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அவன் 21 செத்து போறான். அவன் என்ன காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன், பெரும்பாவலன். அவன் கனி சொல்லிடுறான், சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் அடைஞ்சிருச்சான்றான். நீ மாநிலம் பிரிப்பியான தெரியாது, வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதம் என்பான். பிரிக்கவே இல்லை நீ. புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே எனக்கு எனக்கு நலம் தருவாய் சொல்றான். அவன் கேட்கிறான், நல்லதொரு வினை செய்த அதுல இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேங்கிறான். மாநிலம் பிரிக்காத காலத்திலேயே சொல்லிட்டான். இருங்க, நீங்க தமிழ்நாடுன்னு இதுக்கு பேர் வைப்பீங்கன்னு அவனுக்கு தெரியாது. நீங்க திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் செந்தமிழ் நாடு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கு? எப்படி நீ மறைக்கப்பட்டிருக்காய், எப்படி நீ நிராகரிக்கப்பட்டிருக்காய், நீ எப்படி மானங்கட்டு ஈனங்கட்டு தன்மானம் சுயமரியாதை நீ சொல்லி சொல்லி உன்னை மானம் இழக்க வச்சு அவமரியாதை சின்னமாக உன்னை எப்படி விழ வச்சிருக்காங்க நம்ம சொல்லலைன்னா எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறை அதுக்கு வழிகாட்ட ஆளாம் போயிடும். அதுக்கு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இங்கே வரா, நம்ம தாத்தை ஒன்றும் இல்லை, உயிருன்னவே ஒன்றும் இல்லை, இனிமைங்கிறது ஒன்றும் இல்லை, சொல்லி உயர் சொல் தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பான்னு சொன்னவன் ஒன்றும் இல்லை, தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, இது ஆன்றோர்கள் தேசம்ன்றான். ஆன்றோர்கள் தேசம்ங்கிறான். நீ காட்டு மிராண்டிங்கிறீங்க. எப்படி சொல்றீங்க? சரி, அறிவார்ந்த பெருமக்கள் வாழ்ந்து ஆண்டு நாடுறாங்கிறான். அவன் உலகம்படே நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். இவர் சிறப்பில் பார்த்தீங்களா? ஆங்கிலம் படிக்கணும், அதில் தான் நாகரிகம் இருக்குது, அதில் தான் அறிவு இருக்குது, தமிழ் செனியனை விட்டு ஒழிங்க அப்படிங்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு உயிரை ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்ல தமிழின் தொடர்பற்று போனாருங்கிறான். எப்படி? செல்ல தமிழின் தமிழ்னு போல செல்ல தமிழின் தொடர்பற்று போனாருங்கிறான். யாரு இவன்? பார்ப்பான். இவன் யாருவன்? இவன் யாரு? இவன் பார்ப்பான். அதுல சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இவன் யாரு? பார்ப்பான். இவன் பார்ப்பான். ஆமா, வேதியர் ஆயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தவராயினும் ஒன்றே, சாதி மதங்களை பாரோம் அப்படிங்கிறவன் அவன் பார்ப்பன் ஆயிட்டான். இதில் இவர் ஐயா தந்தை ஆயிட்டார், நமக்கு தந்தை ஆயிட்டார். யார்? தமிழை சனியன் என்று. அதில் என்ன இருக்குது?
அதில் என்ன இருக்குது? அதை தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்றப்பல. தமிழில் பிச்சை எடுக்க முடியாதுன்னு படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாதுன்ற. இல்லை, இப்போ அப்படி தான் ஆக்கி வச்சுருக்காங்க. அது இருக்கட்டும். பிச்சை எடுக்கிறோமா பிச்சை எடுக்கிறோமாங்கிறத காலம் காலம் உணர்த்த போகுது. அது உணர்த்த போகுது. இந்த இடத்துல பாரதி யாரு? ஏன் பாரதியை பார்ப்பான் என்று புறக்கணித்தாங்க? இதைதான் இப்போ ஒரு தமிழ் இலக்கிய உலகில் வறண்ட பெருநிலத்தில் துளி துளிகளாக தூறல்களாக விழாமல் பெருமழையாக பெய்தவன் பாரதி. இத களைமண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியை கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி. கலை நீக்கி தந்த களனியில் பலவாய் கனிக்காடு கண்டவன் பாரதிதாசன். இருள் சூழ்ந்திருந்த வையம் முழுதும் எழக்கதிரான இளைஞன் பாரதி. எழுந்த கதிர்முன் மானுட சாதிக்கு ரத்தம் ஊட்டினர் பாரதிதாசன். நிலை குலைந்திருந்த நெஞ்சினை தூக்கி நில்லனச் சொன்ன வல்லோன் பாரதி. நிற்க வைத்த நெஞ்சினை தட்டி நிலைக்க வைத்தவன் பாரதிதாசன். வகுத்தவன் முன்னோன் காத்தவன் பின்னோன் வாழ்க வாழ்க தமிழின காவலர் இவர்கள் அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் பாடுறார். அவன் கலை மண்டி கிடந்த தமிழை கனித்தமிழ் மொழியை கலை நீக்கி வடிச்சிட்டான். பெரும் பாய்ச்சல், புதிய சொல் வடிவம், புதிய சந்தம், புதிய கருத்து, பொழிப்புரை தேவைப்படலை. அது வரைக்கும் இருந்த எல்லா பக்தி இலக்கியம், எல்லா இலக்கியம், கம்பர், ராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலுக்கெல்லாம் பொழிப்புதுற. பாரதிக்கு பொழிப்புரை தேவைப்படலை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது மக்கள் கவிதையே பாடி. அதுலதான் மறுமலர்ச்சியை ஒரு புது பாய்ச்சலை, புது ரத்தத்தை பீச்சி விட்டான் பாரதி. இவன் யாரு? பாப்பான். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நீங்க 3000 ஆண்டுகளாக இருந்த உங்க தமிழ் தாய் உங்களை படிக்க வச்சாலா? இது யாரு? இவங்க இல்ல, ஐயா, நம்ம ஐயா கேட்குறாங்க. ஐயா பெரியார் கேட்குறாங்க. இவன் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்ட்டான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. அடுத்த வார்த்தை உண்மை, இது வெறும் புகழ்ச்சி இல்லை. அப்படி பாருங்க, பீத்துறாங்கயா அப்படின்னு சொல்லுவான்ல. ஏன்னா இந்த திராவிட கோஷ்டி சொல்லணும். அதனால அவன் என்ன சொல்றான்? உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னாச்சான். இவன் யாரு? பார்ப்பான். அதுதான் ரொம்ப முக்கியம். பார்ப்பான். ஏன் பாரதி ஒரு பார்ப்பான்? அவன் எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனாலே அவன் பார்ப்பான். இது புரியுதா உங்களுக்கு? இதை பாரதியின் பேரனாக, அவன் தமிழ் படித்த ஒரு மகன், அவன் தமிழள்ளி குடித்த ஒரு பேர பிள்ளை பேசணுமா? பேசணும்ல. பேரப்பிள்ளை ஒரு கேள்வி இருக்குது. பார்ப்பனரை தூக்கி பிடித்து இந்துத்துவ சனாதனத்துக்கு கை கொடுத்து உடன் அழைத்து கொண்டு வருகிறார் சீமான். அது கொஞ்சம் பின்னாடி பேசணும். அது கொஞ்சம் பின்னாடி பேசணும். தமிழுக்கு ஊவே சாமிநாதருங்கிற அந்த தாத்தன், அந்த ஐயர், சூரியநாராயண சாஸ்திரிங்கிறத பரிதிமார் கலைஞர், தமிழ் மீது கொன்ற பற்றினாலே தன் பெயரை பரிதிமார் கலைஞர். எங்களுடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார், மறைமலை அடிகளினுடைய குரு யாரு? ஆசான் யாரு? பரிதிமார் கலைஞர். அந்த பரிதிமார் கலைஞரை நீ பாப்பான்னு தள்ளிட்ட. சங்க இலக்கியங்கள் இன்னைக்கு வச்சிருக்கிற நம்ம சங்க இலக்கியங்கள் 18 புத்தாகனானு புறா எல்லாத்தையும் கால் செருப்பு இல்லாமல் நடந்து சேமித்து சுவடி அந்த அந்த தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை பார்ப்பன தள்ளிட்ட. இவங்க செய்த தமிழுக்கு செய்த பணிகளை இந்த திராவிட கோஷ்டியில் யாராவது செஞ்சதை சொல்லுங்க. இந்த மூலகர்த்தா, உங்களுடைய மூலகர்த்தா தான் அது சனியன். எங்களை தமிழ்னு நீங்க பேசுறீங்களா? நீங்க தமிழ் படிக்கணும், தமிழ் எழுதணும், தமிழ் பேசணும், தமிழ் பாக்களை கற்கணும், காவியங்களை படிக்கணும்னா தமிழ் தாய்ப்பால் பைத்தியங்கள் எல்லாமும் இருந்தது. ஆனா உங்ககிட்ட பகுத்தறிவு இல்லை. அது வரேன், நீங்க ஒன்னொன்னா கேட்கணும். இருக்க தாய்ப்பால் பைத்தியங்கள். நாங்கள் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தோம். நீங்க தாய்ப்பாலுக்கு பதிலாக நாய்ப்பால் குடித்து வளர்ந்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா? பெரியார் அவர்கள் தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டார்கள், காட்டு மிராண்டி மொழி என்று விட்டார்கள். எல்லாம் சரி. வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் என் மக்களோடு பேசிய மொழி எது? நீங்கள் உங்களுடைய ஆக சிறந்த கருத்து வச்சுக்கிறோம், அந்த கருத்தையெல்லாம் எந்த மொழியில எழுதுனீங்க? தமிழ்ல தான் எதுக்கு எழுதுனீங்க? தமிழ் மக்கள்கிட்ட இருக்க தமிழ்ல சொல்றோம். சனியனை போய் எதுக்கு எழுதுனீங்க?
காட்டு மிராண்டி மொழி. ஆங்கிலம் கற்கணும், வேலைக்காரியோட கற்கணும், ஆங்கிலம் கற்று பேசணும், குழந்தையெல்லாம் ஆங்கிலம் தான் படிக்கணும். அதில் தான் நாகரிகம் கூடவே வருது. நான் படிக்கிறேன், எல்லாம் படிச்சுக்குங்கன்னு சொல்கிறேன். தப்பா? அது ஏன் அது ஏன் நீங்கள் அதை ஆங்கிலத்தில் எழுதி வச்சுட்டு போகணும்ல? இல்லைன்னா நீங்கள் சொல்ல சொல்ல ஆங்கில புலமை பெற்ற ஒருவனை அப்படியே மொழிபெயர்த்து எழுதி வச்சுட்டு போயிருக்கணும்ல? அதை படித்து நாகரிகம் அடைஞ்சிருப்பான்ல? நீங்கள் அந்த சனியனில் எழுதுனீங்களே ஏன்? இந்த கேள்வி கேட்டால் இதை பைத்தியம் அது இது நான் கேட்குறதுக்கு தான் பதில் சொல்கிறோம். நீங்கள் புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் எதுக்கு பாரதியை தூக்கி பிடிச்சிங்கன்னா, நான் அங்கிருந்து தான் கிளம்பணும். எங்கே வீழ்த்தப்பட்டனோ, எங்கே விழுந்தனோ அங்கே தானே எழணும். அப்போ எப்படியெல்லாம் நீ என் தாய்மொழியை சிறுமைப்படுத்தி சிதைத்து அழித்தீர்களோ, தமிழில் என்ன இருக்குது, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா, இப்படியே பேசி பேசி எங்களை வீழ்த்தினீங்க. அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகுங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? பதில் இருக்கா?